ரோலர் வீல் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிட்டாவோ இல்லை வந்து ரொம்ப வருஷம் ஆகி தேஞ்சாவோ டைமிங் செயினோட சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். அதை நிப்பாட்டுறதுக்காண்டி பிரேக் ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் நம்ம போட்டோம்னா ஏகப்பட்ட பிரச்சனை. ஆயில் பம்பு வீல்லாம் அந்த டீத்லாம் தேஞ்சிருச்சு அப்படின்னா ஹெட்டுக்கு நம்மளுக்கு ஆயில் சப்ளை ஆகாது. இந்த இதில் வர்ற டீத் ஃபுல்லாக தேய ஆரம்பிச்சிடும். பிரேக் ரிட்டர்ன் ஸ்ப்ரிங்கை போட்டு மாட்டி விட்டுருக்காங்க. இதனால போட்டால் என்ன ஆச்சுன்னா இந்த ரப்பரில் வர்ற மேலே அந்த ஸ்டெப்பு எல்லாம் தேஞ்சிரும். தேஞ்சிட்டாவே அதே ஒரு சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தேஞ்சா தான் சவுண்டு வரும். நம்ம மாற்றணுங்கிறதுக்காண்டி அறிகுறிக்கே கம்பெனிக்காரன் போடுறான். அதையும் நம்ம விட்டுட்டு அதில் போய் நம்ம பிரேக் ரிட்டர்ன் ஸ்ப்ரிங்கை போட்டு ஓவர் டைட் வச்சோம்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும் வண்டியில். புஷ்ராடு ரப்பர் இதெல்லாம் கண்டிப்பாக மாற்றணும். இது எப்படி அமுங்குது அப்படின்னு பாருங்க. இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கணும். இதில் போயிட்டு நம்ம பிரேக் ரிட்டர்ன் ஸ்ப்ரிங்கை போட்டு ரொம்ப டைட் ஏற்றுனோம்னா என்ன ஆகும்? ஏகப்பட்ட பிரச்சனை வரும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.